குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக குறிப்புகள், ராசி பலன்கள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 20ஆம் நாள், இன்றைய கிழமை புதன்கிழமை, பங்குனி மாதம் 7ஆம் நாள். இன்றைய திதி ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் குறித்த தகவல்களை பார்க்கலாம். நல்ல நேரம் காலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்ட நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் அனுஷம் மற்றும் கேட்டை. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, சுக்கிரன், செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் புதன், ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, விரையாதிபதி ராசியில இருக்கிறதுனால பணம் விரயம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். பணம் கொண்டு போகும்போது பார்த்து கவனமா வெளியில போயிட்டு வாங்க. மேஷத்தை சனி பகவான் பார்வை செய்யறதுனால சோம்பல், மந்த உணர்வு இது எல்லாமே இன்னைக்கு இருக்கும். முன்கோபம் அதிகமா இருக்கும். பிடிவாத குணமும் நிறையவே இன்னைக்கு இருக்கும். 2ஆம் இட அதிபதி சுக்கிரன் ராகுசாரம் வாங்கி இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களால விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் லாபஸ்தான செவ்வாய் பார்வை பார்க்கறதுனால தொழில்ல லாபம் அதிகமா வரும். புதன் நீசமா இருக்கிறதுனால இளைய சகோதரருக்கு பெரிய முன்னேற்றம் இருக்காது. காது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்குகள்லையுமே ஒரு தொய்வான நிலை இல்லைன்னா சாதகமில்லாத நிலை இதுவே இருக்கும். எந்த முடிவுகள் எடுக்கும் போதுமே கவனமா இருக்கணும். ஏன்னா சாதகமில்லாத நிலையே இன்னைக்கு அதிகமா இருக்கும். நாம் ஒன்ன சொன்னா வேலையாட்கள் ஒண்ணு செஞ்சு வைப்பாங்க. அதனால தொழில்ல கவனமா இருக்கணும். தைரியம், துணிவு இது எதுவுமே இன்னைக்கு சுமாரா இருக்கும். இசை சம்பந்தமான வேலைகள்லையும் விரயம் அதிகமா இருக்கும். ஆபரணங்களை பத்திரமா கவனமா பார்த்துக்கோங்க. சந்திரன் சனிசாரம் வாங்கி இருக்கிறதுனால அம்மாவின் உடல்நிலையில கவனம் தேவை. ஏதாவது உடல்நல கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரக்கு வாகனம், மெக்கானிக் ஷெட் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும். லாபமும் நிறைய கிடைக்கும். அழகிய வீடு, சொகுசு வாகன சேர்க்கை உண்டு. ஆனா இதெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் விரயமோ இல்ல கால தாமதங்களோ ஏதாவது தடங்கல்களோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் படிப்பு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக போகும். களத்திரஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால திருமண அமைப்பு விரைவில் கைகூடும். அழகிய வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவிலேயே வரன் அமையும் வாய்ப்பும் இருக்கு. வசதி குறைவான வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷப ராசி என்பர்களே, ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால தொழில்ல கடின உழைப்பு இன்னைக்கு இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் வருவதற்கு இல்லை. தனஸ்தானாதிபதி நீசம் ஆகுறதுனால பணவரவு இன்னைக்கு சுமாராக இருக்கும். ஆரம்ப கல்வியில பெரிய நாட்டம் இருக்காது. குடும்பத்துல பண குறைபாடுனால ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய், கண், நரம்பு இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணவரவு இருந்தாலும் அதை அப்படியே ஒரு கடன்காரருக்கோ இல்ல வேறு எதுக்காகவோ அதை பயன்படுத்திடுவீங்க. களத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் சுயசாரம் வாங்குறாரு. தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாரு. தொழில் ஸ்தான சனி களத்திர ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசு துறையில சிறிய பதவிகளில் வேலை செய்யற வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சுயமான தொழில் செய்யறது வரன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சனி பார்வை இருக்கிறதுனால அந்த வரன் அமையறதுல சின்ன சின்ன தாமதம், தடங்கள் இதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கூட்டு தொழில்ல பிரச்சனைகள் வந்தாலும் வேலைகள் நல்லபடியாகவே இன்னைக்கு முடியும். தொழிலாளர்களோட ஃபுல் சப்போர்ட்டுமே உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். தொழிலாளர்களுடைய தேவைகள் என்னவோ அதை நீங்க நிவர்த்தி செய்ய பாருங்க. ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ஆயுள் தீர்க்கமா இருக்கும். உயிர் வழியில உங்களுக்கு ஏதாவது சொத்துகள் இருந்தா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்சூரன்ஸ், பென்ஷன் இந்த வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா நடக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெயருக்கு களங்கம் ஏற்பட்டு அதை நீக்கிறதுக்கான நல்ல காலம் கிடைச்சிருச்சு. வியாதியால அவதிப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு நிவர்த்தி கிடைக்கும். உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி.
மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி நீசமா இருக்கிறாரு. நம்மால எதுவும் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாமே இருந்தாலும் நம்மால வாழ்க்கையில சாதிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை நிலை இருக்கும். தனஸ்தானாதிபதி சந்திரன் சனிசாரம் வாங்கி இருக்கிறாரு. பண வருவாய் வர்றதுல சிக்கல், தாமதம் இது எல்லாமே இருக்கும். ஆரம்ப கல்வியில மந்த நிலையான ஒரு நிலையில இருப்பீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசியபடி நம்மால் எதுவும் செய்ய முடியலையேங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கும். எதையுமே முன்பே நான் அத பண்றேன் அப்படின்ற வாக்குகளை இன்னைக்கு கொடுக்க வேண்டாம். கலைகள்ல ஆர்வம் இல்லாத நிலையில இருப்பீங்க. கண், வாய் இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள்ல பேச்சுல தாமதமான நிலை இருக்கும். கொஞ்சம் மெதுவா லேட்டா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3ஆம் ஸ்தானத்துல சனி, செவ்வாய், குரு, சுக்கிரன் இவங்கெல்லாம் பார்க்கறதுனால இளைய சகோதரருக்கு வாகனங்கள்ல போகும்போது கவனமா போகணும். இளைய சகோதரருக்கு முன்கோபம் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதரத்துல முகத்துல தழும்புகள் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையோட சொத்துகள் இளைய சகோதரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தந்தை வழி ஆதரவு அவருக்கு நிறைய இருக்கும். வழக்குகள்ல தடுமாற்றம், அதிக விரயம் இருந்தாலும் முடிவுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புத்திரஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். மனநிலையில தெளிவு இருக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல முடிவுகளாகவும் நீங்க எடுப்பீங்க. இறை மீது பற்று வருவதனால மந்திரங்கள், வேதங்கள் இது எல்லாமே கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அறிவாற்றலும் அனுபவ அறிவும் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. அலுவலகம் சார்ந்த போட்டித் தேர்வுகள்ல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இசை கருவிகள் ஏதாவது ஒண்ணு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மனைவி வழியில சொத்துகள் உங்களுக்கு சேரும். உங்களோட ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். கடக ராசி என்பர்களே, ராசியாதிபதி அஷ்டமாதிபதி சாரம் வாங்கியிருக்கிறாரு. உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடுத்த காரியங்கள்ல எல்லாம் தாமதம், தடங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால வருத்தப்படுவீங்க. வேலையில தேவையில்லாத இடையூறுகள், வீண் அலைச்சல்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனஸ்தானத்தை செவ்வாய், சனி, சுக்கிரன், குரு இவங்க எல்லாரும் பார்க்கறதுனால பண வருவாய் இருக்கும். கையில வாங்கினேன், பையில போடல, காசு போன இடம் தெரியல அப்படின்ற கதை தான் உங்க கதை. எப்படி வந்துச்சு, எங்கிட்டு போச்சு அப்படிங்கிறதே தெரியாது. இன்னைக்கு பணத்தோட நிலைமை அப்படி இருக்கும். ஆரம்ப கல்வியில மந்தம், குழப்ப நிலை இது எல்லாமே இருக்கும். விளையாட்டுகள்ல ஆர்வம் மிகுதி இருக்கும். தாய் ஸ்தான குரு பார்வையினால தாயின் உடல்நிலையில முன்னேற்றம் அதிகமா இருக்கும். வெகு தொலைவுல இருக்கிறவங்க இன்னைக்கு அவங்களோட அம்மாவை பார்க்கறதுக்கான காலம் வந்திருக்கு. ஞாபக மறதி குணமாகும். உறவினர் வழியில எதிர்பார்த்த நன்மை, உதவி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புத்திரஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால குழந்தை தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரம்பரை சொத்துகள் வர்றதுல கொஞ்சம் சிக்கல், இடையூறுகள் இது எல்லாமே இருக்கும். பூர்வீக இடங்கள்ல மதிப்புகள் குறைவாய் இருக்கும். 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வரவுக்கு மேல் வந்த செலவுகள் எல்லாமே குறையும். தொழில்ல ஏற்பட்ட பெரும் நஷ்டங்கள், அதனால ஏற்பட்ட செலவுகள் இது எல்லாமே குறையும். கடன், நோய் இது இந்த சம்பந்தமான விரயங்கள் எல்லாமே விரைவில் தீரும். எதிரிகளோட தொந்தரவுல இருந்து இன்னைக்கு விடுபட்டுருவீங்க. களத்திரஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால வரன் விரைவில் அமையும். ஆனா களத்திரஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் முடிக்கிறதுலதான் கொஞ்சம் இழுபறி நிலை இருக்கும். உங்களோட ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு சனி, செவ்வாய், சுக்கிரன், குரு இவங்கெல்லாம் பார்வை செய்யறதுனால வண்டிகள்ல போகும்போது கவனமா போகணும். ஹெல்மெட் அணிஞ்சு போங்க. பொருட்களை பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லைன்னா காணாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏற்கனவே காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தனஸ்தானாதிபதி நீசம் ஆகுறாரு. அதுல கேது சந்திரன் சாரம் வாங்குறாரு. பண வரவு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. வந்தாலும் கையில நிற்காது, செலவாகிவிடும். குடும்ப செலவு அதிகமா இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாம தவிப்பீங்க. தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். ஆரம்ப கல்வி நிலை இன்னைக்கு சுமாராக இருக்கும். சகோதர ஸ்தானத்துல குரு பார்வை விழறதுனால சகோதரர் மேன்மை அடைவார். பொறுமை, முயற்சி இது எல்லாமே இன்னைக்கு நிறைய இருக்கும். சிறுதூர பயணம், இடமாற்றம் இதனால உங்களுக்கு நன்மையான காலம் இருக்கு. ஆபரண சேர்க்கை இன்னைக்கு இருக்கு. துன்பம் விளைவித்த நபர்கள் இன்னைக்கு காணாமவே போயிடுவாங்க. வாழ்வில் ஏற்பட்ட தேவையில்லாத விஷயங்களால மிகுந்த மனக்கவலைக்கு உள்ளானவங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி வாழ்க்கையில வரும்.
புத்திரஸ்தான குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக இடங்கள்ல மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு கூடும். பரம்பரையாக வைத்திருந்த பொருட்கள் உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உயர்நிலை கல்விகளுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. வைத்தியம், மகப்பேறு, ஜோதிடம், பொதுநல சேவையில வேலை செய்யறவங்க இவங்களோட வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும். உங்களோட ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, ராசியில கேது பகவான் இருக்கிறாரு. ராசி அதிபதி புதன் நீசமாகி இருக்கிறாரு. உங்களோட ராசியை பார்க்கிறாரு. ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். ஆன்மீக சம்பந்தமான வேலைகள், கலைகள், வேதம், மந்திரம் இது எல்லாமே கத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இறை சார்ந்த வேலைகள் செய்யறவங்களுக்கு வேலைகள் நன்றாக நடக்கும். விரையாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனைவி வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பணவரவு நிறைய இருக்கும். தனஸ்தானாதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன், நோய், வழக்கு, எதிரிகள் இந்த வழியில விரயமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சகோதர ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால சகோதரருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா உங்களோட செயல்கள்ல தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு நிலையான வேலை கண்டிப்பாக கிடைக்கும். வாகனங்கள்ல போகும்போது கவனமா பார்த்து போயிட்டு வாங்க. பயணங்கள்ல பண விரயம் அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அம்மாவின் உடல்நிலையில முன்னேற்றம் அதிகமா இருக்கும். வண்டி, வீடு இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. தாய்க்கு திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் வழியில பூர்வீக உயில்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெகு தூரம் இருக்கிறவங்க அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக இன்னைக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தாய்க்கு இன்சூரன்ஸ், பென்ஷன் இந்த வேலைகள் எல்லாமே நல்லா நடக்கும். தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு. ஆனால் தொழில் ஸ்தானாதிபதி நீசமா இருக்கிறாரு. அதனால கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு வேலைகள்ல கொஞ்சம் சுமாரா இருக்கும். சுய தொழில் செய்யறவங்களுக்கு தொழிலுக்கு போக முடியாத நிலையில இருப்பீங்க. உங்களோட ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு குரு பார்வை இருக்கு. ராசி அதிபதி 5ல் இருக்கிறார். பூர்வீக சொத்துகள்ல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பார்வையினால சாதகமாக முடியும். தந்தை வழியில ஏற்பட்ட கடன்களை எல்லாம் அடைச்சு முடிச்சிருவீங்க. 2ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால பண வரவுல கொஞ்சம் கொஞ்சம் தடங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனா பண வரவு இருக்கும். பேச்சுகள்ல கவனம் தேவை. இல்லைன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆரம்ப கல்வி வழியில விரயங்கள் நிறைய இருக்கும். படிப்புல மந்தம், சோர்வு இது எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சகோதர ஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால சகோதரருக்கு உங்களோட உதவி நிறைய கிடைக்கும். சிறு தூர பயணம் இல்லைன்னா இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படும் வாய்ப்புல சிறிதளவு விரயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தாய் ஸ்தானம் நல்லா இருக்கு. அதனால தாய் ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துலயும் இருக்காங்க. அதன் மூலம் தாயோட உடல்நிலை நல்லா இருக்கும். உங்களோட அம்மானால உங்களோட பிள்ளைகளுக்கு ஆதாயம், லாபம் இது எல்லாமே இன்னைக்கு அதிகமா இருக்கும். எல்லாருக்குமே எதிர்பாலினத்தவரிடம் கவனமா இருக்கணும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரம் நல்லா இருக்கும். திருத்தல தரிசனங்களுக்காக நீங்க எல்லாரும் இன்னைக்கு போயிட்டு வருவீங்க. உத்தரஸ்தானத்துல சனி, செவ்வாய், சுக்கிரன் இவங்க எல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால சாரங்களின்படி பாத்தீங்கன்னா உங்களோட அனைவரோட ஆதரவுமே பிள்ளைங்களுக்கு இருக்கும். குழந்தைகளோட சேமிப்பு அதிகமா இருக்கும். தாய் வழியில பூர்வீக சொத்துகள்ல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளை வண்டிகள்ல அழைத்து செல்லும் போது கவனமா பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வாங்க. 6ஆம் இடத்துல புதன், ராகு, சூரியன் இவங்க எல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால தந்தை வழியில ஏதாவது செலவுகள் ஏற்படும். கண் பிரச்சனைகள்னால செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடனை அடைப்பதனால செலவுகள் ஏற்படும். ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா குடும்ப நன்மைக்காக செலவுகள் இருக்கும். உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால தாய் ஸ்தானத்துல இருந்து அவர் பார்க்கிறாரு. சிறிய முதலீடுகள்ல வண்டி, வீடு இது எல்லாமே வாங்குவீங்க. இதுலயுமே சின்ன சின்ன தடங்கல்கள், தாமதம் இது எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனஸ்தானத்து குரு பார்வையினால பண வரவு நிறைய இருக்கும். பேச்சுகள்ல மேன்மையான நிலை இருக்கும். குடும்பம் நல்ல நிலைக்கு முன்னேறி போய்கிட்டே இருக்கும். ஆரம்ப கல்வியும் நன்றாகவே இருக்கும். சகோதர ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால சகோதரர் நன்றாக இருப்பார். சகோதரர் மூலம் உங்கள் தாய்க்கு ஆதாயம் அதிகமா இருக்கும். சகோதரர் உதவியோடு வண்டி, வீடு இதெல்லாம் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 2, 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வரவுகள் வந்தாலும் செலவுகளும் கூடும். குழந்தைகள் செலவு,
குடும்ப செலவு அதிகமாகி அதனால் விரயம், பூர்வீக சொத்துகள்ல ஏதாவது விரயம், இந்த மாதிரி விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தலை சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. களத்திரஸ்தானத்துல செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால ரத்த சொந்தத்துல வரன் அமையும் வாய்ப்பு இருக்கு. அழகான வரன் அமையும். ஆனா கோபமும் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டு தொழில்ல வேகம் அதிகமா இருக்கும். கூட்டு தொழிலுக்காக பெரிய கட்டிடங்கள் கூட கட்டுவீங்க. ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால ஆயுளும் தீர்க்கமாக இருக்கும். ஆயுள் ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல நீசமா இருக்கிறதுனால பூர்வீக சொத்துகள்ல பயனில்லாத நிலையில இருப்பீங்க. பூர்வீக இடங்கள்ல மதிப்புகள் குறைவாக இருக்கும். உங்களோட ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி நேயர்களே, குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். குழந்தை தாமதம் ஆனாலும் அடுத்தவங்க பார்த்து உங்க குழந்தைய மெச்சிக்குவாங்க. இந்த குழந்தை மாதிரி நம்ம பெத்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த குழந்தை நல்ல குணநலன்களை பெற்றெடுக்கும். பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலையிலையும் மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கூடும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நற்பெயர் உண்டாகும். 2ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால பண வரவு நிறைய இருக்கும். குடும்ப நிலையில மேன்மை அடையும். பேச்சுகள் இனிமையானதாக இருக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். வேலையில முழு மூச்சாக இருப்பீங்க. 3ஆம் இடம் சனி, செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால சகோதரருக்கு வண்டி வாகன கவனம் தேவை. வெளியில போகும்போது ஹெல்மெட் அணிஞ்சு வெளியே போயிட்டு வாங்க. எதிர்பாலினத்தவரிடம் கவனமா இருக்கணும். உங்க குடும்பத்தினால சகோதரருக்கு ஆதாயம் அதிகமா இருக்கு. 6ஆம் பாவகத்துல செவ்வாய் பார்வை பார்க்கறதுனால உடன்பிறப்பால ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலையாட்களால ஏதாவது விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தைரியமாக ஏதாவது ஒரு செயலை செஞ்சுட்டு அதற்கு பின்பு அதனால விரயமோ இல்ல மன வருத்தமோ ஏற்படும் வாய்ப்பும் அதிகமா இருக்கு. கவனமா செயல்படுங்க. காது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அணிகலன்களை எல்லாம் பத்திரமா கவனமா வச்சுக்கோங்க வெளியே போகும்போது. பொழுதுபோக்கு செலவுகளும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயுள் ஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால பழகுவதற்கு இனிய நபர் அப்படின்னு அடுத்தவங்க உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. குளிர் சம்பந்தமான நோய்களால நீங்க அவதியுறுவீங்க. மனநிலையிலையுமே ஒரு குழப்பமான நிலையிலேயே இருப்பீங்க. நீருக்கு அருகில வேலை செய்யும் போது கவனமா பார்த்து வேலை செய்யுங்க. இன்சூரன்ஸ், பென்ஷன் இந்த வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும். உங்களோட ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. திருவோண நட்சத்திரம் மகர ராசி அன்பர் ஒருத்தர் தனக்கு பண தேவை இருக்கிறதா கமெண்ட்ல கேள்வி கேட்டிருந்தாரு. அவருக்கு பணம் எப்போது தேவையான அளவு பணம் கிடைக்கும் அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாரு. உங்களோட இப்ப பாக்கியஸ்தானாதிபதி புதன் நீச நிலையில இருக்கிறாரு. அவர் நீச நிலையை விட்டு வெளியில வரணும். அது மட்டும் இல்லாம உங்களோட சந்திரன் செவ்வாயோட நட்சத்திர சாரங்கள் வாங்கும்போது உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும். இது குறித்த மேலும் இது குறித்த தேவையான தகவல்களுக்கு உங்களோட ஜாதக விவரங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. அதுக்கான பதில நான் உங்களுக்கு தர்றேன். இப்ப மகர ராசிக்குள்ள ராசி பலன்களை பார்க்கலாம். களத்திரஸ்தானத்துல சந்திரன் பார்வை இருக்கிறதுனால மனைவி வழியில வருமானம், உதவி இது எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பழகுவதற்கு இனிய நபராய் இன்னைக்கு இருப்பீங்க. சகோதரர் குறித்த விஷயங்கள்ல மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள். தனஸ்தானத்துல சனி, செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால கூட்டு தொழில் வருவாய் அதிகமா இருக்கும். மனைவி வழியில வருமானம் குடும்பத்துக்கு சேரும். பேச்சுகள் கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். பார்த்து கவனமா பேசுங்க. குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆரம்ப கல்வியில குழப்பமான மனநிலை ஏற்படும். சகோதர ஸ்தானத்துல புதன், ராகு, சூரியன் இவங்கெல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால சகோதரருக்கு முன்கோபம் அதிகமா இருக்கும். அவருடைய ஆளுமையும் இன்னைக்கு அதிகமா இருக்கும். முடிவுகள்ல குழப்பமான ஒரு முடிவுகள் எடுப்பீங்க. அதனால கவனமா இருங்க. சிறு தூர பயணம், இடமாற்றம் இதனால பண விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சகோதரருக்கு உடல்நல பிரச்சனைகள்னால விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் ஸ்தானத்தை குரு இருக்கிறாரு. அவர் சனி பார்வை பண்றாரு. அதனால அம்மாவின் உடல்நிலை கொஞ்சம் சுமாராக இருக்கும். வீடு, வண்டிகள்ல பழுது காரணமாக விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல்நிலை கல்வியில சுணக்கம், மந்த நிலை இந்த மாதிரி ஆர்வம் இல்லாம இருப்பீங்க. உறவினர் வழியில நன்மை, உதவி இதெல்லாம் தேவைப்படுற நேரங்களுக்கு கிடைக்காது. அதனால ஒரு வருத்தமோ கவலையோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரஸ்தானத்துல செவ்வாய் பார்வை பார்க்கறதுனால குழந்தை தாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
பூர்வீக காலி மனை இடங்கள், வீடுகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மாமனார் இல்லைன்னா தந்தை வழி உறவுகள்ல வந்து சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். அதாவது சண்டைகளோ, பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போட்டித் தேர்வுகள்ல வெற்றி வெற்றி வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். தந்தை வழி சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நரம்பு, ஸ்கின், தோள்பட்டை இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்ப ராசி என்பர்களே, ராசியில சனி, செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் இணைஞ்சிருக்கிறதுனால வாகனங்கள்ல போகும்போது கவனமா பார்த்து போங்க. ஹெல்மெட் அணிஞ்சு வெளியே போங்க. எதிர்பாலினத்தவரிடம் நீங்க கவனமா பழகுங்க. முன்கோபம் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமா வரும். தொழில்ல அதிக கவனம் செலுத்துவீங்க. தொழிலாளர்களால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் ஸ்தானத்தை செவ்வாய் பார்வை பார்க்கறதுனால அம்மாவின் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவை. இல்லைன்னா ஏதாவது மருத்துவ செலவுகள் வந்துவிடும். கனரக வாகனங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனை, வீடு இது எல்லாமே வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. உயர் கல்வியில முன்னேற்றம் அதிகமா இருக்கும். தாயின் ஆதரவு உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். கற்ற வித்தையினால உங்களுக்கு நன்மதிப்பு கிடைக்கும். 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால குளிர்ந்த நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழிலாளர்களால பிரச்சனைகள் வரும். கடன், நோய் இது சம்பந்தமான விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் மாமா வந்து நன்றாக இருப்பார். நீங்க வந்து அவங்களுக்கு உதவி செய்வீங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாகும். சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. களத்திர ஸ்தானத்துல குரு, செவ்வாய், சனி, சுக்கிரன் இவங்கெல்லாம் பார்வை பண்றதுனால மனைவிக்கு முன்கோபம் அதிகமா இருக்கும். மன வாழ்வுல ஏதாவது குழப்பம், வருத்தம் இது ஏதாவது இருக்கும். கூட்டு தொழில்ல பிரச்சனைகள் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டு தொழில்ல உங்களோட ஆளுமை இன்னைக்கு அதிகமா இருக்கும். வெளிநாட்டு உறவுகள்ல ஏதாவது உறவு நிலை பாதிப்பு வரும். அதாவது ஏதாவது வெளிநாட்டுல இருக்கிறவங்களோட சண்டையோ, பிரச்சனைகளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. அவரை வந்து புதன், ராகு, சூரியன், செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து பார்வை பார்க்கறாங்க. ஆயுதங்களுக்கு பக்கத்துல வேலை செய்யும் போது கவனமா பார்த்து வேலை செய்யணும். நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் அதிகமா வச்சுக்கோங்க. வீண் அலைச்சல்கள் இன்னைக்கு வேலையில ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது வியாதி வந்து ஏற்பட்டு அதனால வந்து நீங்க துன்ப நிலைக்கு ஆளாவீங்க. உங்களோட ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன். மீன ராசி அன்பர்களே, சூரியன், புதன், ராகு இவங்கெல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க. கேது பார்வை இருக்கு. 6ஆம் அதிபதி ராசியில இருக்கிறதுனால நோய், கடன், எதிரிகளால நீங்க சூழப்படுவீங்க. குழப்பமான மனநிலை இருக்கும். முன்கோபம் வந்து அதிகமா இருக்கும். விரயஸ்தானத்துக்கு சனி, செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால குடும்ப செலவுகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழி சொத்துகள் வழியா செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத செயல்கள்னால நீங்க விரயமோ, செலவுகளோ அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல்நிலை குறித்த செலவுகளும் இன்னைக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 8ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால ஆயுள் தீர்க்கமா இருக்கும். பெயருக்கு நன்மதிப்பு கிடைக்கும். இடையூறுகள் வந்து நீங்கும். வீண் அலைச்சல்கள் எல்லாமே நீங்கி இன்னைக்கு நல்லபடியா வேலை செய்வீங்க. நீங்காத வியாதிகள் எல்லாமே கட்டுக்குள்ள வந்து விடும். இன்சூரன்ஸ், பென்ஷன் இந்த வேலைகள் எல்லாமே நல்லா நடக்கும். வெகு தூரங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு அவங்க குடும்பத்தை பார்க்கறதுக்காக வருவீங்க. உயில் சம்பந்தப்பட்ட சொத்துகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வீண் பழிகள் மறைந்து நற்பெயர்கள் உண்டாகும். ஞாபக மறதி வியாதி இருந்ததுன்னா அது எல்லாமே இன்னைக்கு சரியாயிடும். பார்ட்னர்களால ஏற்பட்ட மோசடிகள் வெளிப்படும். அவங்கள வந்து நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. தொழில் ஸ்தான குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் வந்து நல்லா நடக்கும். தொழிலாளர்கள்ல நல்லா நடத்துவீங்க. அவங்களுமே உங்களுக்காக ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. தொழில்ல உயர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரம் நல்லா போகும். பாஸ்போர்ட் சம்பந்தமான வேலைகள் எல்லாமே நல்லா நடக்கும். அரசு பணிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிந்தனையவே தொழிலா மாத்தி அதை செயல்படுத்துவீங்க. இறை சார்ந்த வேலைகள் நல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுங்க இலாகா, வருமான வரி வேலை, விற்பனை வரி வேலை இது எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும். உங்களோட ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.